ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் யார் எடுக்கணும்னா எல்லாருமே எடுத்துட முடியாது. அதுவும் கட்டாயத்தின் பேரில் எடுக்கக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு. ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, இல்லை சபையில் ஒரு அங்கமாகணும், எதை வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா அது தப்பு. இதை பற்றி நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க மனப்பூர்வமாக கர்த்தர் ஒருவரே தேவன்னு மனப்பூர்வமாக அறிஞ்சிக்கிட்டவங்க மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அடுத்த கட்டமாக திருவிருந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு. திருவிருந்து என்ன எதனாலன்னா, கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், உயிர் விட்டார், அவர் நமக்காக உயிர் தெழுந்தாருங்கிறத நினைவு கூர்ந்து அவரோட ரத்தத்துலேயும் சதையில் நம்ம ஒரு பங்காக இருக்கணும். அதனால நம்ம திருவிருந்தில் கலந்துக்கிறோம். அந்த திருவிருந்து கலந்துக்கிற நம்ம ஞானஸ்நானத்தை கரெக்டாக முறையில் எடுக்கணும். கரெக்டான முறைனா என்னென்னா, கர்த்தர் ஒருவரே தேவன், அவர் மட்டுமே நமக்காக